ஓஹோ. சிவகுமார் சார், இன்று இரவும் நாளையும் இந்த வட கடலோர மாவட்டங்களுக்கு உள்ள மக்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய இந்த மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறீர்கள் சார்? பொதுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னவா இருக்கணும் மக்களுக்கு? கண்டிப்பாக, அதாவது இது நெருங்க நெருங்க மழைப்பொழிவு கூட செய்யும். குறிப்பா அதாவது இனிமேல் இந்த நாகப்பட்டினம் தெற்குக்கு பெரிதா இருக்காது மழை. சரி. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து காரைக்காலுக்கு வடக்கே தான் இருக்கும். மயிலாடுதுறையிலிருந்து இருக்கும். மயிலாடுதுறைக்கு வடக்கே உறுதியாக இருக்கும் இன்றைக்கு இரவு கனமழை. மயிலாடுதுறைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மழைப்பொழிவு அதிகமா இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடம் கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு. பெரும்பாலும் இந்த கடலோர பகுதிகளில் மட்டும்தான் அதிகமா இருக்கும். இன்றைக்கு மழை பெய்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் மட்டும்தான் பொழிந்தது. சரி. உள்ளே குளிரின் பிடியில் இருந்த காரணத்தினால அந்த குளிர் நீராக மாற்றாமல் அதுவும் ஐசா மாறிடுச்சு நீராவி. அப்ப ரொம்ப குளிர்ந்து விட்டது. அப்ப கடலோரம் தான் மழை பொழிவு கிடைப்பதற்கு இப்ப சாதகமா இருக்கு. இப்ப ஏன்னா இரவு வந்துட்டு மறுபடியும் இரவு வந்துருச்சு. சரி. மீண்டும் குளிர் வந்துடும். அதனால இரவு மழை பொழிவு கடல் ஓரம் மட்டும்தான் இருக்கும். ஓகே. அந்த கடல் ஓர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பா இருக்கணும். தாழ்வான பகுதி 25 சென்டிமீட்டர் பெய்ய வாய்ப்பு இருக்கு இன்றைக்கும். குறிப்பாக அந்த சிதம்பரத்தில இருந்து ஆமா தாழ்வான பகுதிகள்ல இது 25ங்கிறது பெருசு இல்ல. தாழ்வான பகுதிகளில் இருந்தால் பயிர்களை கொஞ்சம் முழுகடிக்கும். அடுத்தது இதே போலதான் சென்னைக்கும் இருக்கும், திருவள்ளூருக்கும் இருக்கும், செங்கல்பட்டுக்கும் இருக்கும், காஞ்சிபுரத்துக்கும் இருக்கும். அது நாளை மதியத்துக்கு மேல தீவிரமடைந்து 1ஆம் தேதி அதிகாலை வரை இருக்கும். அங்கேயும் நாம என்ன சொல்லியிருக்கோம், அதாவது தொடர்ந்து அப்சர்வேஷனை பார்த்து இருந்தா முன்னெச்சரிக்கை எடுக்கணும். இப்பவே பெரிய அளவுல முன்னெச்சரிக்கை இல்லை. ஏற்கனவே 20 சென்டிமீட்டர் சென்னை தாங்கி இருக்கும். அங்கேயும் 25 தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை கூடுதல் 30, அவ்வளவுதான். அதுவே அதிகமாக தெரியுது இப்ப இருக்கக்கூடிய வானிலை சூழல்லாம் பார்க்கும்பொழுது. ஓகே சார், மிக்க நன்றி சார். இந்த டிட்கா புயலோடு இலங்கையிலிருந்து அது சென்னைக்கு வரும் வரையிலும் நெருங்கும் வரையிலும் பல்வேறு தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலையும் மக்களுக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாளையும் நாளை மறுதினமும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். புயல் முன்னெச்சரிக்கைக்காக வானிலை நிபுணர் செல்வகுமார் பல்வேறு தகவல்களை நமக்கு அளித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு மழை இருக்கும், நாளை குறையும். சென்னை, திருவள்ளூர்